Dear 12th Standard Business Max students, I am Metro Karunagaran. In example 1.25, நம்ம கிட்ட probability matrix கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் transition probability matrix. இதுக்கு பேர் சும்மா capital Tன்னு சொல்லுவோம் நம்ம. Matrix of transition probabilities. A பிராண்டிலேருந்து B பிராண்டுக்கு மாறுவதற்கான ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ், அல்லது A பிராண்டிலேருந்து A பிராண்டே வாங்கிறதுக்கான மேட்ரிக்ஸ், அல்லது B டு B வாங்கிறதுக்கான மேட்ரிக்ஸ், அல்லது B டு Aக்கு மாறுவதற்கான ஒரு மாறுதல் வாய்ப்பு, டிரான்சிஷன் மாறுதல், அந்த மேட்ரிக்ஸ் நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஈக்லிபிரியம் பொசிஷன் நீங்கள் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தவன் ஏ பிராண்டு பி பிராண்டு வாங்கிட்டு இருக்கிறான், ஒருத்தவன் ஏ பிராண்டையோ பி பிராண்டையோ யாரோ ஒரு 10 பேர் இதை வாங்கினுக்கிறான், ஒரு 30 பேர் இதை வாங்கினுக்கிறான்னு வச்சுங்க. அதை நீங்கள் ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த வாங்குறவ எண்ணிக்கை மாறவே மாறாது. இங்கே 30-40 வாங்கினா ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் அப்ளை பண்ணால் 30-40 பேர் தான் வாங்குவான். அது பேர் தான் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம்னா சமநிலை. சமநிலை. நீங்கள் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும், ஒரு சோப்பை வந்து ஏன்ற சோப்பை ஒரு 30 பேர் வாங்கின்னு இருக்கான், பின்ற சோப்பை 40 பேர் வாங்கினுக்கிறான். நீங்கள் ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் மாறுதல் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் கூட திருப்பியும் ஏ சோப்பு அதே 30 பேர் தான் வாங்குவான், பி சோப்பை 40 பேர் தான் வாங்குவான். என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் மாற மாட்டானுங்க. அது பேர் தான் ஈக்லிபிரியம், சமநிலைன்னு சொல்கிறது. இன் ஈக்லிபிரியம் பொசிஷன். அப்போ அட் ஈக்லிபிரியம் ஏபி இன்டூ டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் அல்லது ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஏபி தான் வரும். ஃபைன். அப்போ ஏபியை அப்படியே எழுதிக்க கொள்ளுங்கள். டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. 0.9, 0.1, 0.3, 0.7 இஸ் ஈக்குவல் டு ஏபி. அதே தான் வரும். ரோ இன்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுங்கள். ரோ இன்ட்டு காலம் 0.9a 0.9a ப்ளஸ் பி இன்ட்டு இது 0.3b. ஒரு லைனை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும், ஒரு ஆன்சர் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா போதும். இஸ் ஈக்குவல் டு ஏ. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமை மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஆன்சரை மட்டும் எடுத்துங்க, போதுமானது. அப்போ 0.9a ப்ளஸ் 0.3b இஸ் ஈக்குவல் டு ஏ. இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்முலா எழுத போகிறோம். we know that, நமக்கு நல்லாவே தெரியும், 2 பேரோட ஷேரை கூட்டினா 1 தான் வரும். முக்கால்வாசி பேர் பி வாங்குறாங்க, கால்வாசி பேர் ஏ வாங்குறாங்கன்னா காலும் முக்காலும் கூட்டினா 1. ப்ராபபிலிட்டி இல்லை, ப்ராபபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் 1 தான். பாதி பேர் ஏ வாங்குறாங்க, பாதி பேர் பி வாங்குறாங்கன்னா பாதி கூட்டினா 1 தான் வரும். முக்கால்வாசி பேர் ஏ வாங்குறாங்க, கால்வாசி பேர் பி வாங்குறாங்கன்னா முக்காவும் காலும் கூட்டினா 1 தான் வரும். எப்போதுமே ஏ ப்ளஸ் பி 1 தான். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஏ. இந்த ஃபார்முலாவை தூக்கின்னு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நம்ம முன்னாடி கிடச்ச ஈக்குவேஷன் 0.9a ப்ளஸ் 0.3 பிக்கு பதில் 1 மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. 0.9a ப்ளஸ் 0.3 இது கூட அனுப்புங்க. 0.3 இன்ட்டு 1 0.3, 0.3 இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 0.3a இஸ் ஈக்குவல் டு ஏ. அதுக்கடுத்தது 9.9 90 காசு மாதிரி, இது 30 காசு மாதிரி. 90 காசில் 30 காசு போச்சுன்னா 60 காசு. ஓகேவா? 0.6a. இது 90பா, இது 30 பைசா பாயிண்ட்டு. 90 பைசாவில் 30 பைசா போச்சுன்னா 60 பைசா. இது 0.3 அப்படியே இருக்கட்டும். இஸ் ஈக்குவல் டு ஏ. இந்த மைனஸ் அந்த பக்கம் அனுப்ப போகிறேன், இது ப்ளஸ் பார்ட்டி அந்த பக்கம் அனுப்ப போகிறேன். அப்போ ஏ மைனஸ் 0.6a ஈக்குவல் டு 0.3. இது ₹1 ஆக்சுவலாக. ₹1 60 காசு போச்சுன்னா ஏனாலும் 1 ஏனாலும் 1 தான். ₹1 60 காசு போச்சுன்னா 40 பைசா. ₹1 60 காசு போச்சுன்னா 40 பைசா. 40 பைசா இஸ் ஈக்குவல் டு 0.3. இதை அப்படியே உல்ட்டாவாக எழுதிங்க. 0.4a இஸ் ஈக்குவல் டு 0.3. அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா சிம்பிள்லாம் மாறாது. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 0.3 பை 0.4. மேலேயும் ஒரு தசமம் புள்ளி, கீழேயும் ஒரு டெசிமல் புள்ளி இருந்ததுன்னா மேலேயும் கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 10ஆல் பெருக்கணும். கீழே என்ன பெருக்கிறீங்களோ அதே தான் மேலே பெருக்கணும்னா இந்த ஒரு டெசிமல் போயிடும். மேலேயும் ஒரு டெசிமல் கீழேயும் ஒரு டெசிமல்னா அப்படியே எடுத்துடலாம். 3/4. 3/4. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஷேர் கேட்டிருக்காங்க. மார்க்கெட் ஷேர் ஆஃப் ஈச் பிராண்ட். ஏ எவ்வளோ ஷேர், பி எவ்வளோ ஷேர்னு கேட்டிருக்காங்க. இதை 100ஆல் பெருக்கினீங்கன்னா ஷேர் கண்டுபிடிச்சிடலாம், பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 4 வந்து 100 அடிக்கணும் உங்களுக்கு. 4 2s are 8,
5 டைம்ஸு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏவோடைய ஷேர் வந்து 75%. இதான் ஏ ஷேர். அப்போ ஏஸ் ஷேர் இஸ் ஈக்குவல் டு 75%. மீதி தானே பி ஷேர் இருக்கணும். அப்போ பி ஷேர் வந்து 100 மைனஸ் 75, 100ல் 75 போச்சுன்னா என்ன வரும்? 25% தான் பீஸோடைய ஷேர். அப்போ ஏவோட ஷேர் 75%, பியோட ஷேர் வந்து 25%. அவங்க கேட்டுக்கிறது டிட்டர்மைன் த மார்க்கெட் ஷேர் ஆஃப் ஈச் பிராண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ மார்க்கெட்டில் ஏன்ற பிராண்டு சோப் 75% மார்க்கெட்டை பிடிச்சின்னு இருக்கும். ஆனால் பின்ற பிராண்ட் வந்து 25% தான் பிடிச்சிருக்கும். ஓகே, தேங்க்யூ.